பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26 மார்ச் 27 மார்ச் 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதிகள் பிரிச்சிருப்பாங்களே அது சார்ந்து இருக்குது, கட்சி சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில் வேறு எதுவும் கிடையாது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் பள்ளிகளில் வந்து வந்தே மாதரம் பாடுறது இன்னும் கட்டாயமாக்கப்படலை அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சரி, ரைட்டுப்பா. இதில் ஒரு 6 பக்கத்துக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, நியூஸ் எதுவும் இல்லை. பட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பிஎன்ஜிக்கு மாற அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎன்ஜின்னா என்னென்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் கேஸ் வந்து பைப்பு மூலியமாக போகும் பார்த்தீங்களா, எரிவாயு, அதுதான் பிஎன்ஜி. எங்கெங்கெல்லாம் பிஎன்ஜி வழங்கக்கூடிய சான்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் எல்பிஜிக்கு பதில் பிஎன்ஜிக்கு மாறணும்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஜினா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டர், பிஎன்ஜினா பைப்பு மூலியமாக கேஸ் விநியோகம் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சு அதை பயன்படுத்துறதுக்கு பதில் அப்பப்பே தேவைக்கு தகுந்து, இது லிமிட்டு கிடையாது, தேவைக்கு தகுந்து எவ்வளோ நாளும் பயன்படுத்திக்கலாம். அப்போ வந்து அந்த ஸ்டாக் வைக்கிறது அப்படின்றது குறையும். அப்போது எங்கெங்கெல்லாம் அந்த பிஎன்ஜிக்கு பைப்பு மூலியமாக கேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்கோ, ஒரு சான்சஸ் இருக்கோ, அங்கே எல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட்டாயமாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், பெட்ரோலிய பொருள்கள் விநியோகம், அதாவது பெட்ரோலிய பொருள்கள் விநியோகம், எரிவாயு குழாய் மற்றும் பிற வசதிகளை கட்டமைத்தல், செயல்படுத்துதல், விரிவாக்கம் தொடர்பான ஆணை 2026. சரிங்களா? அதாவது பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் தொடர்பான ஆணை 2026 பேஸ் பண்ணி ஒரு ஆர்டரே போட்டாங்க. ரைட், ஓகேப்பா. அடுத்து பாருங்கள், ஹோட்டலில் வந்துட்டு இப்போ எல்பிஜி கட்டணம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்டணம் விதிக்கிறாங்க. அந்த கட்டணம் வந்துட்டு விதிக்கக்கூடாது. அப்படி விதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 2 கிளாஸ் 47 இதுபடி இது முறையற்ற வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிரிவு 2 கிளாஸ் 47 என்ன சொல்லுது அப்படின்னா, முறையற்ற வணிகம் எதெல்லாம் இருக்கோ அதை விவரிக்குது. அதுபடி எல்பிஜி கட்டணம்னு தனியாக வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு எண் 1915 ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 1915 இதுதான் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு எண். அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஜக்ரிதி, சரிங்களா? ஜக்ரிதி ஞாபகம் வச்சுக்கோங்க, JAGRITI அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன்லேயும் வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் போய் பதிவு பண்ணிக்கலாம். இது தேசிய நுகர்வோர் பாதுகாப்புக்கான வெப்சைட். சரிங்களா? இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஷாட்கன் உலகக்கோப்பை போட்டி மொராக்கோவில் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஃபைனலில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாட்கன் உலகக்கோப்பை போட்டி இந்த இடம் மொராக்கோவில் நடக்குது. ஆசிய உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி, அதில் வந்துட்டு வெண்கலம் கிடச்சிருக்கு. சரிங்களா? யார் அப்படின்னா, ஆடவர் பிரிவில் ரஜத் சௌஹான், ரிஷப் யாதவ், உதய் கம்போஜ். சரிங்களா? இவங்களாம் என்ன விளையாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்காங்களாம்ப்பா. இவங்க வந்துட்டு வில்வித்தை விளையாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? அப்படி கூட இதை கேட்கலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி மகளிர் அணி பிரிவில் ரூமா பிஸ்வாஸ், கீர்த்தி, ரிதி போர். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு. இவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமில் இவங்களாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது அதே மாதிரி இந்த ஆசிய கோப்பை வில்வித்தை எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்தில் நடைபெற்றுட்ருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க. இனி சுங்கவரி செலுத்துறதுக்கு யூபிஐ வசதி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா, ரைட். அடுத்தது, செபியோட முழு நேர உறுப்பினராக 4 பேர், ஆக்சுவலாக 4 பேர் வந்து செபியில் முழு நேர உறுப்பினராக இருக்கலாம். என்னென்னா, இந்திய பங்குச்சந்தை மற்றும் ஒழுங்காற்று வாரியம், அதுதான் செபின்னு சொல்லுவாங்க. அதில் புதுசாக KV ரமணமூர்த்தி அவர் வந்துட்டு பதவி ஏற்றிருக்காரு முழு நேர உறுப்பினராக. இதுக்கு முன்னாடி 4 பேர் இந்த முழு நேர உறுப்பினராக இருக்காங்க. சும்மா பேசிக்காக எழுதி வச்சுக்கோங்க. பட் இப்போ வந்து ரீசெண்டாக யார் அப்படின்னா இவர் தான், KV கிருஷ்ணமூர்த்தி. அதே மாதிரி செபியோட முழு நேர உறுப்பினர்களாக எத்தனை பேர், கிருஷ்ணமூர்த்தி இல்லை, KV ரமணமூர்த்தி. சரிங்களாப்பா? செபியோட முழு நேர உறுப்பினராக ரீசெண்டாக நியமிக்கப்பட்டவர் KV ரமணமூர்த்தி. மொத்தம் 4 பேர் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்படலாம். ஓகே, அதாவது
தமிழ் அதாவது வாழும் தமிழ் அறக்கட்டளை சார்பாக புதுசாக விருதுகள் வந்து இனி ஆண்டுதோறும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த விருது பேர் என்னென்னா இலக்கியத்துக்கான வாழும் தமிழர் விருதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழர் விருது இனிமேல் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படும். அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா தமிழ் அறக்கட்டளை சார்பாக. ஓகேங்களா? அடுத்து 27 மார்ச் ஒன்றும் நியூஸ் இல்லை. 26 இருந்தாலும் 27 ஒரு நியூஸ் இல்லைப்பா. இங்கே பாருங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த நியூஸ் தான். இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. உலக அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா 4வது பெரிய நாடு. பெட்ரோலிய பொருள் ஏற்றுமதியில் 5வது பெரிய நாடு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியம். உலக அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் 4வது பெரிய நாடு. பெட்ரோலிய பொருள் ஏற்றுமதியில் 5வது பெரிய நாடாக இந்தியா விளங்குது. ஓகே, ரைட். அடுத்தது வேறு இதில் எந்த நியூஸுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த நியூஸ் தான். 27 மார்ச் நம்மளுக்கு எதுவுமே கவர் ஆகலைப்பா. ஓகே, ரைட். அவ்வளோதான். மியாமி ஓப்பன் அது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். அடுத்து G7 மாநாடு. ஓகே, ரைட். அடுத்து G7 மாநாடு ஃப்ரான்ஸில் வந்து நடைபெறுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? பிரேசில், கென்யா ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. பட் சீனா வந்து இதில் பங்கேற்கல. சரியாப்பா? இந்த பாருங்கள், கனடா, G7 நாடுகள் அப்படின்றது கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஜூஸ் வித் ஜிஎஃப்னு சொல்லியிருந்தோம், ஷார்ட்கட். ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் G7 நாடுகள்: கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, இது மாநாடு இப்போது ஃப்ரான்ஸில் வந்து நடைபெற போகுது 2026. இன்னொன்று, நேபாளத்தோட இளம் பிரதமராக பாலேந்திர ஷா அவர் பதவியேற்றிருக்காரு. 35 வயது தான் அவருக்கு, சரிங்களாப்பா? இவர் வந்து ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி, நேபாளத்தோட ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சியை சேர்ந்த பாலேந்திர ஷா இளம் பிரதமராக பதவியேற்றிருக்காரு. ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், இந்த நேபாள், பூட்டான், சைனா, பாகிஸ்தான், இந்த மாதிரி அண்டை நாடுகள், பங்களாதேஷ், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் வரும், சரிங்களா? அப்போ நேபாளத்தோட இளம் பிரதமராக பாலேந்திர ஷா பதவியேற்றிருக்காரு. ரைட், ஓகேப்பா. அவ்வளோதான் நியூஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம மேதகு கரண்ட் அஃபேர் புக்கு நம்ம ஆக்சுவலாக 26 வந்து லாஸ்ட் பேக்கிங் பண்ணியிருந்தோம்ப்பா. ஏற்கனவே சொன்னதான். அடுத்த பேக்கிங் வந்து 30ஆம் தேதி பண்ணுறோம். இந்த 30ஆம் தேதியை விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்த பேக்கிங் 6ஆம் தேதி தான் பண்ணுவோம். ஏன்னா நடுவில் வந்து மகாவீர் ஜெயந்தி லீவ் வருது, அது போக புனிதவெள்ளி லீவும் வருது. போஸ்ட் ஆஃபீஸில் அது ஃபுல்லாக லீவு. ப்ளஸ் இந்த கணக்கு முடிக்கிற இயர் எண்டு அப்படின்றதுனால அவங்க வந்து 2 நாள் பதிய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 30ஆம் தேதி ஒரு பேக் பண்ணுவோம் நம்ம மேதகு புக்கு. அதுக்கடுத்து 6ஆம் தேதி தான் அடுத்த பேக்கிங் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.